السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாக படைத்து தனது ஹபீப் நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மிக்க உம்மத்தில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான் ஷேഖமாரும் காண்பிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் தீதிலே அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்பு மஜ்லிஸுல் மதாரிஸின் சார்பில் நடந்த அந்த நிகழ்ச்சியிலே பேசப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பு, எந்த செயலை செய்தாலும் அதிலே திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், நேரங்களை வீணாக செலவழிக்கக்கூடாது என்பதை பற்றியும் ஒரு ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் பேசியிருந்தார்கள். அவர்கள் பேச்சில் இருந்து சரியாக ஒரு 13 பாயிண்ட்டுகள் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சம்பவங்கள்லாம் சேர்ந்து 13 பாயிண்ட்டுகள் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 13ஐயும் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே முக்கியமானது தான், நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. அவர்கள் ஆரம்பமாக சொல்லி காண்பித்தார்கள். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், லா அக்ல கத்தத்பீரி என்று சொல்லி காண்பித்தார்கள். அறிவு என்பதில்லை முன் ஏற்பாடுகளை போல. எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு திட்டமிட்டு செய்வதுதான் சரியான அறிவு என்பதற்கு அடையாளம் என்ற கருத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மொத்த வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன செயலாக இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய போர் படையாக இருந்தாலும் சரி, மிகவும் கச்சிதமாக பிளான் போட்டு, நாம் சொல்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு மிகவும் தெளிவாக ஒரு திட்டமிட்டுத்தான் செயல்படுவார்கள். அதிலே அவர்கள் எந்த ஒரு இடம்பாடும் வைக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு போருக்கு போய் நின்றோம், அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அந்த பேச்சே இருக்காது. அங்க போவதற்கு முன்பே என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு திட்டம் போட்டுதான் அவங்களும் செய்வாங்க. அதே பாணியைத்தான் சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அந்த நபுவத்துடைய வாழ்க்கையில 250 ஆண்டு காலம் ஒரு மனிதர் வாழ்ந்தால் எப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு நாட்டை கட்டமைப்பாரோ அப்படி கட்டமைச்சிட்டாங்க என்று சொல்லி காட்டுவாங்க. வெறும் ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான், 40 இருந்து 63 வயசு வரைக்கும் தான். அந்த வயதிற்குள்ளேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை, சஹாபாக்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ரொம்ப தெளிவா ரொம்ப கச்சிதமா தயாரிச்சிட்டாங்க. 1,00,000 சஹாபாக்களை உருவாக்கிட்டாங்க. என்ன காரணம்? சரியான திட்டமிடலும் ஒரு காரணம் என்று அவர் சொல்லி காண்பித்தார்கள். அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. பெருமாள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு இங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாங்குற கடன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நேரத்தை உட்கார வச்சுட்டாங்க. நீங்க படுமா, நீங்க கரெக்டா அவங்க படுக்க வச்சுட்டு ரசூலா தன் இடத்துல படுங்கம்மா படுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறாங்க. போகுவதற்கு முன்பே தாங்க போய் எங்க போய் தங்குறது, ஃபர்ஸ்ட் ஒட்டகத்தை அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி எங்க போய் தங்கினா யார் சாப்பாடு கொண்டாந்து தருவா அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அங்க போய் இருந்தா குறைஷிகள் செய்தியை யார் கொண்டு தருவா அதுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அங்க போய் தங்குறாங்க. அபூபக்கர் நாயகத்துடைய ஒரு அடிமையும் அவங்க மகளாரும் உணவு கொண்டாந்து தர்றாங்க, செய்தி கொண்டு வந்து தர்றாங்க. செய்தி கொண்டு வரும்போது காப்பிர்கள் பாத்திரக்கூடாது, அதுக்காக பிளான் போட்டு ஒட்டகங்கள் வரும்போது அதையும் பின்னாடி இலைகள் கட்டி அந்த கால தரத்தரையும் மறைச்சு ஃபுல்லா மிகவும் பிளான் போட்டு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ஊரை விட்டு வெளியே போறாங்க. அந்த ஊர் தலைவர்களும் மக்களும் சேர்ந்து தேடுறாங்க. யார் கண்ணிலும் சிக்காமல் மிக தெளிவாக வெளியே போறாங்க என்று சொன்னால் மிகவும் துல்லியமாக போட்ட ஒரு திட்டமிடல் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி காமிச்சாங்க. மூன்றாவது சொல்லி காமிச்சாங்க, பேசின இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உஸ்தாத் இருந்தாங்க வாக்கியத்துல. அவர்கள்
என்ன செய்தாலும் எந்த செயல் செய்தாலும் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு தான் செய்வாங்க. எந்த என்று சொன்னால் அவர்கள் ஊருக்கு போகும்போது கூட இங்கேயே வந்து முடிவு பண்ணிடுவாங்களாம், இந்த டைம் நான் ஊருக்கு போகணும், இந்த பஸ்ல போகணும், அங்க போய் இறங்கணும், அங்க இந்த பக்கம் தருவணும், திரும்ப ஃபஜ்ர் முடிச்சுட்டு 6:30 நான் வரணும், 7:25 பஸ், அதுல ஏறி 8:30 நான் வந்துருவேன் சொல்லி இங்கேயே பிளான் போட்டு வச்சு தான் ஊருக்கு கிளம்பி போவாங்களாம். அந்த அளவுக்கு தெளிவாக அந்த அவர்கள் என்னுடைய உஸ்தாத் இருந்து கொண்டார்கள், அவர்களை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எங்க உஸ்தாதை பார்த்து நாங்க என்ன பண்ணோம், ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப துல்லியமா டைம் டேபிள் படி இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, உஸ்தாத் சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு சம்பளம் வாங்கினாலும்பா அந்த சம்பளத்தை மொத்தமா செலவு பண்ணிடக்கூடாதுப்பா, ஒரு 1000 வாங்கினீங்கன்னா அந்த 1000 ரூபாய் 800 ரூபாய் செலவு பண்ணுங்க, 200 ரூபாய் சேர்த்து வைங்க, அது உங்களுக்கு பிற்காலத்தை விட உங்களுக்கும் சொல்லி காட்டுவாங்களாம். அதே மாதிரி பாக்கியாத்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு காலம் 2.5 வருடங்கள் அங்குள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, மொத்தமா கொடுக்க முடியாம ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. 2.5 வருஷம் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துக்கு உஸ்தாத் சொன்னாங்கன்னா, அப்படி நான் சேர்த்து வச்ச பரக்கத்துல அல்லாஹ் தஆலா மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல ரொம்ப போய் கேட்டாங்க, யார்கிட்டையும் கையேந்தல, ஒரு சுட்டும் கடன் வாங்கல, முன்னமே நான் திட்டம் போட்டு வச்சதுனால அல்லாஹ் கிருபையில ரொம்ப அல்லாஹ் லேசா கேட்டாங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப எந்த செயலாக இருந்தாலும் அதிலே திட்டம் இட்டு செய்வது என்பது மிகவும் பலன் தரக்கூடியன்னு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி அந்த உஸ்தாத் அவர்கள் பாடத்திலும் சரியாக வருவாங்களாம். 8:15 பாடமா 8:14 கொண்டு வந்துருவாங்க, தாமதப்படுத்த மாட்டாங்க. ஒரு முறை தாமதம் ஓடி வர உஸ்தாத், ஏன் ஓடி வரீங்கன்னு கேட்கும்போது, நான் சரியாக பாடத்திற்கு வந்தாருந்தான் அல்லாஹ் எனக்கு ஃபைதான கொடுப்பான், இன்னும் எனக்கு நான் சரியாக ஆசைப்படுறேன் என்று சொல்லி காட்டுவாங்க அந்த உஸ்தாத். அதையும் சொல்லி காமிச்சாங்க. 5வது சொல்லி காமிச்சாங்க, உலகத்தில் யாரெல்லாம் சரித்திரம் படைத்தார்களோ, மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ, அவர்கள் அனைவரும் தன் வாழ்க்கையை ஒரு பிளான் போட்டு எப்படிதான் வரும் நாம என்று திட்டமிட்டுத்தான் அமைத்துத்தான் வந்தாங்க சொல்லி காமிச்சாங்க. குறிப்பா புகாரி இமாம் சொல்லும் பொழுது, புகாரி இமாம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், அவங்க வஃபாத் ஆறாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு முந்தின நைட்டே வந்து எஜமானுடைய அவங்க வந்து ஒரு பெரிய சூஃபியோடைய கனவுல ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஸல்லல்லாஹு வர்றாங்க, சஹாபாக்கள் அபூபக்கர் வர்றாங்க. வந்தன் சஹாபாக்கள் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. உடனே சூஃபி கேட்கறாங்க, யார் வெயிட் பண்ணிருக்காங்க? ரசூலுல்லாஹ் சஹாபா யார் வெயிட் பண்றாங்கன்னா, அதான் அந்த மூணு வாழ்றாரு புகாரி அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்று இரவு யாரை பார்த்துக்கிட்டா? புகாரி பார்த்துக்கிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருக்கும் அளவு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் புகாரி இமாம். அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன பின்பு அவரை அடக்கிய பின்பு அந்த அடக்கின இடத்துல இருந்து மண்ணில் வந்து கஸ்தூரி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சான். அதை பார்த்து மக்கள் எல்லாம் அந்த மண்ணை அள்ளி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகம் வாசம் அடிக்குது, மக்கள் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவு என்று சொன்னால், புகாரி இமாமுடைய மகனார் துவா செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த மண்ணில இருந்து வாசத்தை எடுத்துறியா அல்லாஹ், இதனால மண்ணை வாங்கி கொட்ட முடியல, மக்கள் குழியாக்கிடுறாங்க, திரும்ப மண்ணை கொட்டுற திரும்ப குழியாக்கிறாங்க மக்கள் என்று புகாரி இமாமுடைய மகனார் துவா செய்து இந்த வாசத்தை நீக்கினார்கள் என்று அந்த உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த புகாரி இமாம் பத்தி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நேரத்திற்கும் சரியாக இது செய்யணும், இது செய்யக்கூடாது வச்சிருந்தாங்களாம். எஜமானுடைய மொத்த வாழ்க்கையிலே மிக ஆச்சரியமா உண்மை என்ன தெரியுமா? எஜமானுடைய மொத்த வாழ்க்கையில யாரை பற்றியும் புறம் பேசியதாக சரித்திரமே கிடையாது. இவங்க பத்தி புறம் பேசினாங்க எஜமா கிடையவே கிடையாது. மொத்த வாழ்க்கையில இது இந்த பாவம் செய்தாங்க சொல்லி கணக்கே கிடையாது. எந்த புறமும் பேசாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் தான் புகாரி இமாமா வளர்ந்தார்கள் சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி ரமதான்ல வந்து எஜமா வந்து பகல்ல ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்களாம். புகாரி இமாம் பகல்ல ஒரு குர்ஆன் 30 ஜுஸ் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இரவுகளிலே 10 ஜுஸ் ஓதுவர்களாக இருந்தார்கள் அவர்கள். அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த காரணம் என்ன? அவர்கள் பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டார்கள், தன் நேரங்களை வகுத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் செய்யணும், இதான் செய்யக்கூடாது ஒதுக்கிட்டாங்க, இந்த நேரத்தில் இதான் செய்யணும் ஒதுக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தார். இதுவே ஷாஃபி இமாம் இருந்தாங்க. ஷாஃபி இமாம் வந்து ரமலான்ல மட்டும் 60 குர்ஆன் ஓதுவாங்களாம். பகல்ல ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க, இரவுல ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்களாம். இது எல்லாமே வந்து அவர்கள் ஹதீஸுக்காக வேண்டியும் ஃபிக்ஹுக்காக வேண்டியும் டைம் ஒதுக்கிட்டு மீதமுள்ள டைம் இதெல்லாம் செய்வாங்களாம். எப்போ அவங்க டைம் ஒதுக்குனாங்களோ, இதெல்லாம் வகுத்தாங்களோ, அல்லாஹ் தஆலா நேரங்களை பரக்க செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு நேரங்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் அதிகமாக சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி ஜக்கரியா மகள் வந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னார், அவங்கள்ட்ட இந்த பாயிண்ட் அது சொல்லி காமிச்சாங்க, 7வது பாயிண்ட் சொல்லி காமிச்சாங்க. ஜக்கரியா மகளாட்ட ஒருத்தர் சொல்றாரு, எஜமானே நான் வந்து இந்த ரமதான்ல வந்து இது இருந்தேன், சில்லா இருந்தேன், இந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஏட்டுக்காப்புல இருந்தேன். இப்ப எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், அவர்
சொட்டு கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. 30 நாள் என் கூட இருந்தார். அவங்க புகார் கொடுக்குறாங்க, அவங்க வந்து 30 நாள் என் கூட இருந்தாரு. ஆனா அவர் மொத்தம் 30 நாளையும் பேசின வார்த்தை 2 வார்த்தை தான். ஒண்ணு, ஒரு வாரம் என்னோட டைம் என்னன்னு கேட்டார் அவரு. 2வது தடவை ஷேக் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான் சொல்லி காமிச்சாங்க. எதுமா சொன்னாங்கன்னா, அவர் தான் ஹாமூஷிகா பாதுஷா, அவர் அமைதியாக இருப்பது, வாயை மூடி இருப்பது அரசர், அவர் தான் ஜெயம் பெறுவார் சொல்லி காமிச்சாங்களாம். அப்ப அதிகமாக பேச்சையும் குறைத்து வீண் வேலைகளை குறைப்பவர்கள் தான் மிகவும் வெற்றி பெறுவார்கள் சொல்லி காமிச்சாங்க. இதுலயும் சொன்னது எல்லாமே முன்னாடி சொன்னது எல்லாமே என்னது திட்டமிட்டு செய்யறது. அதுக்கடுத்து அடுத்து எஜமா சொன்ன ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஒரு மகான் இருந்தாங்கன்னா அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் இது வரைக்கும் அல்லாவை அடைவதற்கு எப்படி வழி ஆராய்ச்சி பண்ணேன். அதுலயே மிகப்பெரிய விஷயமா நான் கத்துக்கிறது அல்லாவுடைய இல்ம கத்துக்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அல்லாவுடைய இல்ம கத்துக்க டைம் ஃபுல்லா ஒதுக்கிட்டேன். என்ன ஆச்சு, அவர்கள் மொத்த வாழ்க்கையில 800 ஜில்துகள் எழுதி முடிச்சாங்களாம். அந்த இமாம் அல்லாவை கட்டுக்கதான் வேணாம் முடிவு பண்ணிட்டேனோ, மற்ற அனைத்து வேலையும் ஒதுக்கி வச்சுட்டேன். அல்லா எனக்கு வரக்கத் செஞ்சு நான் அதுக்கடுத்து எனக்கு மொத்த வாழ்க்கையில 800 ஜில்துகள் அவர் முடித்தாருன்னு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி அஷ்ரஃப் அலி தானேஜிமா இருந்தாங்க. அவர்கள் ஒரு முறை அவருடைய உஸ்தாதை பார்க்க வந்திருந்தாங்க. எஜமான பார்க்க உஸ்தாத் வந்தாங்கன்னா வந்திருக்கும் போது எஜமா என்ன பண்ணாங்க, உடனே தன் உஸ்தாதை கௌரவிப்பதற்காக வேண்டி உணவுகள் தயாரிச்சாங்க. 1 2 இல்ல, 50 விதமான உணவு தயாரிச்சாங்க. வகை வகையா 50 தடவை தோசை ரொட்டி நான் சொல்றோமா இல்லையா, அது மாதிரி அவங்க 2 உணவுகள் சொல்லி 50 விதமான உணவு தயாரிச்சுட்டாங்க. தயாரிச்சு வச்சுட்டாங்க. உஸ்தாத் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு டக்கு எஜமா சொன்னாங்கன்னா, உஸ்தாத் மன்னிச்சுக்கங்க, நீ எனக்கு இந்த டைம் வந்துருச்சு. கரெக்டாக உதாரணமா ஒரு 2 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு நம்ம 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு என்னுடைய வேலை கிதாப் எழுதுற வேலை. நான் இப்ப பயானுல் குர்ஆன் என்ற கிதாபுடைய பயானுல் குர்ஆன் என்ற தஃசீர் எழுதிட்டு இருக்கேன். அந்த டைம் வந்துச்சு, நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி போயிட்டாங்க, அமைச்சுட்டாங்க. உஸ்தாத் சொந்த உஸ்தாத் இருந்தாலும் தன்னுடைய நேரம் கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது, என் நேரம் திட்டமிட்டு அப்படி நடக்கணும் என்பதற்காக நினைச்சு போயிட்டாங்க. போய் தஃசீர் எழுத ஆரம்பிச்சு 2 பக்கம் எழுதிருந்தாங்கன்னா அப்படி மனசு கேட்கற அவங்களுக்கு உஸ்தாத் விட்டு வந்துட்டோமே வச்சு டென்ஷன் வந்துட்டாங்க. உஸ்தாத் கேட்டாங்க, என்ன சீக்கிரம் முடிச்சுட்டே பார்க்கல கேட்டோன்னா, இல்லை எஜமானே நான் என்னுடைய நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டேன். ஆனாலும் உங்களை விட்டு பிரிந்து போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொன்னாங்கன்னா, உடனே உஸ்தாத் சபாஷ், நான் சரியான மாணவன் உருவாக்கிட்டேன்ப்பா சொல்லி உஸ்தாத் புகழ்ந்ததாக சொல்லி காமிச்சாங்க. அதே போல இன்னொரு பெரியார் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இன்றைய தினம்தான் மரணத்தின் கடைசி நாள், இதுதான் லாஸ்ட் டேட், இன்னைக்கு நைட் வஃபாத் ஆயிடுவீங்க என்று சொன்னால் நீங்க இன்னைக்கு என்ன அமல் செய்வீங்க கேட்கிறாங்க. அவங்க எதுமா சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, இத்தனை நாள் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேனோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே செய்வேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே என்னங்க சொல்றீங்க சொல்றீங்கன்னா, ஆமா என்னுடைய காலையில் இருந்து 8 மணி வரை என்ன செய்யணும் என்று கணக்கு என்ற இருக்குது. 8 to 9 என்ன செய்யணும் கணக்கு என்ற இருக்குது. 10 to 11 என்ன செய்ய கணக்கு என்ற இருக்குது. அது எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே சரியாக செய்வேன். மௌத்துடைய நேரமாக இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய நேரமாக இருந்தாலும் சரி, அப்போது நான் என்ன செய்யணும் திட்டம் போட்டிருக்கேனோ அதை எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டேன், அப்படியே கரெக்டா செஞ்சிருவேன் சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. அவர்கள் வஃபாத் ஆன உடனே யார் ஹாரூன் ரஷீத் சொன்னாராம், இன்று நாம் தஃபன்னா லுகத வல் ஃபிக்ஹ, லுகத்தையும் ஃபிக்ஹையும் நாம் புதைத்து விட்டோம். எஜமா அவ்வளவு லுகத்திலும் ஃபிக்ஹிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தாங்க. ஒரு சொட்டு நேரத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் வஃபாத் ஆன உடனே ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னார், இன்றைய நாம் லுகத்தையும் ஃபிக்ஹையும் குளிரை புதைச்சிட்டோம், நாம எல்லாம் போயிருச்சு எங்களுக்கு என்று அவர் அழுது கொண்டே சொன்னதாக பதிவு செய்யறாங்க. அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் இருக்காரா இல்லையா, அவர்கிட்ட மனிதர் வந்தார். சொல்றாரு, நான் ஒரு வித்தை காட்ட ஆசைப்படுறேன், சரி வித்தை ஒன்று காட்ட ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. மன்னர் விரும்பவே இல்லை. அமைச்சர்லாம் ஆசைப்பட்டாங்க, சரி சரின்ட்டார் மன்னர். உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான், தூரத்துல ஒரு 10 அடி தூரத்துல ஒரு ஊசி வச்சுட்டான். ஒரு ஊசி பெரிய கோல் ஊசி வச்சுட்டான். வச்சுட்டு தள்ளி உட்காந்துட்டான். ஒரு 10 அடி தள்ளி உட்காந்துட்டாப்புல. உட்காந்துட்டு இங்க இருந்து ஒரு சின்ன ஊசி எடுத்து வீசுறாரு. வீசுனா அந்த ஊசி கரெக்டா போய் அந்த அங்க வைக்கப்பட்ட இந்த பெரிய ஊசியின் துவாரத்துல புகுந்து கீழே வந்துருச்சு. இல்ல அமைச்சர்லாம் கத்துறாங்க, கை தட்டுறாங்க எல்லாமே. ரொம்ப தூரத்துல உட்காந்து நம்ம பக்கத்துக்கு நூல் கோக்க முடியாது, அவ்வளவு தூரத்துல இருந்து வீசுறா கட்ட வந்துருச்சு. எல்லாம் கை தட்டுறாங்க. திரும்ப செய்யறான் 10 முறை செஞ்சா ஒரு முறையும் மிஸ் ஆகாம கரெக்டா போட்டான். உடனே கை கட்ட எல்லாம் கை தட்டினாங்க. அவர் பரிசு கேட்டார் அரசர் ஆளை கூப்பிட்டு, இவருக்கு 10 திர்ஹம் கொடுங்க, கொடுத்துட்டு அதை 10 பொன்முடி 10 காசு, அதுக்கான 10 காசு கொடுங்க, கொடுத்துட்டு 10 அடியை கொடுத்து அனுப்பிச்சுடுங்க சொல்லி காமிச்சாங்க.
உடனே அமைச்சர்லாம் எதுக்கு அடி அடி எதுக்கு சொல்றீங்க, காசு விட்டா சரி அடி எதுக்குன்னு கேட்டாங்க. உடனே அரசர் சொன்னாராம், இவர் 10 முறை இங்க செய்வதற்காக வேண்டி பல லட்சம் முறை தன் டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாரு, அதுக்காக அடி. இங்க செஞ்சு சந்தோஷப்படுத்தினாரு, அதுக்கு 10 காசு கொடுத்துரு அவர்கிட்ட. ஆனால் இங்க 10 முறை செய்வதற்காக அவர் தன்னுடைய பல லட்சம் முறை அந்த பயிற்சி செய்வதற்காக இல்ல, தன் வாழ்க்கையே பாதி வேஸ்ட் ஆக்கிட்டாரா இல்லையா? இங்க ஒரு முறை வீசுறதுனா 100 பயிற்சி இருக்கா இல்லையா? அதை மொத்த வாழ்க்கை வேஸ்ட் ஆக்கிட்டாரு, அதுக்காக 10 அடி கொடுங்க அவருக்கு சொல்லி அமைச்சிட்டாங்க. அவ்வாறு தன்னுடைய சிறு நேரங்களையும் வீணாக்காதவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆளா உருவாக முடியும் சொல்லி காமிச்சாங்க. ஒரு இமாம் வந்து சொல்லி காமிச்சாங்க. அந்த இமாம் வந்து மருத்துவத்தை பத்தி நல்ல ஆராய்ச்சி போய் புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கு முடிக்கும் போது அப்ப அந்த நேரத்துல அவர் ஒரு பெரிய ஒரு மருத்துவர் தான் அவர் வந்தார், அவங்கள்ட்ட மருத்துவ பார்க்க வந்தார். எஜமான சில மருந்து எல்லாம் கொடுத்தாங்க, சரியாயிருச்சு, ஓரளவுக்கு தெரிஞ்சு. அடுத்த வந்தார், தொடர்ந்து 4 நாள் வந்தார், ஓரளவுக்கு குணமாயிருச்சு. இன்னும் முழுசா சரியாக ஓரளவு குணமாயிருச்சு. எஜமா சொன்னாங்க, சரி இன்னும் நீ கிளம்பி வராதீங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் முடியல, 4 நாள் இருக்கு, இன்னும் ஃபுல்லா மருத்துவம் 4 நாள் இருக்கு, இல்ல வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. உடனே என்ன காரணம் கேட்கிறாரு அவர். என்ன சொல்லி காமிச்சாங்க, வேண்டாம் இன்னும் 4 நாள் உங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு பரிபூர்ணமா சரியாயிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க, ஃப்ரெண்ட் ஆகிருக்கீங்க, தோஸ்த் ஆயிருவீங்க. அதுக்கடுத்து உங்களோட தோஸ்தா பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னுடைய மொத்த நேரங்கள்லாம் பாலா போயிடும், நான் கிதாபை வேஸ்டா போயிடும், நான் படிச்ச முத்தாசிரியர் டைம் வேஸ்டா போயிடும். ஆனா சோபத்தை நீ குறைச்சிக்க போங்க அனுப்பிச்சுட்டாங்க அவர். அவ்வாறு ஜக்கரியா சொல்லி காட்டுவாங்கன்னா, யாருக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், அவர் பெரிய கல்விமானாக என்று சொன்னாலும் நண்பர்கள் அதிகமாக இருந்தால் அவர் ஜொலிக்க முடியாது, பிற்காலத்துல சீக்கிரமே கெட்டு போயிடாத அவர் சொல்லி காமிப்பாங்க. அப்ப நண்பர்கள் அதிகமாக இருந்தால், அவருக்கு வீணா நண்பர்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக பேசுவது மூலமாகவும் விளையாடுவதன் மூலமாகவும் டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்டாக நம்முடைய வாழ்க்கையின் தரம் குறைந்து கொண்டே போகும் என்று சொல்லி காமிச்சாங்க. இதுதான் அது சொன்னது. கடைசியா சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, ஒரு பயான் சொல்லி காமிச்சாங்க. அதாவது இமாம் கஸ்தாலி சொல்லி காமிக்கிறாங்க, அன்பாசுக ரஸு மாலிக, உன்னுடைய ஒவ்வொரு மூச்சு இருக்கா இல்லையா, இதுதான் உன்னுடைய பொருட்களின் உன்னுடைய சொத்து பத்துகளின் தலை. அவுகாத்துக என்று வருது, அதுதான் உன்னுடைய மொத்த சொத்தே அதான்ப்பா. உன் மூச்சுகளும் உன்னுடைய நேரங்களும் தான் சொத்தே. வலா தஜஅல் அவுகாத்தக முஹ்மலத்தன் கஇஹ்மாலில் பஹாயிம், ஆடு மாடுகள் வேஸ்ட் பண்ணுவதை போல உன் நேரத்தை என்ன செஞ்சிடாத, தேவையில்லாம செலவழிச்சிடாது. ஆடு மாடுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த நேரமும் கிடையாது. இப்பதான் சாப்பிடணும், இப்பதான் தூணும் கிடையாது. கிடைச்சா சாப்பிடும், கிடைச்சா படுத்துடும், அதுக்கு தனி தேவை தண்ணி குடிக்கும், உலாத்துவோம், சேரும், மனைவிட்ட சேரும், எல்லாமே தானா ஒரு முடிவோ ஒரு பிளானோ கிடையாது. அது மாதிரியே நீ இருக்காது. எல்லாம் உனக்கு உயர் அந்தஸ்து கொடுத்துருக்கான், மனுஷனா படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் உனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோ சொல்லி காமிச்சாங்க. பெருமா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, உன்னுடைய ஒவ்வொரு நேரத்திற்காகவும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு வேலைக்காகவும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து சொல்லி காமிச்சாங்க. அப்படி செய்து கொண்டால் அப்படி செய்தால் உன்னுடைய நேரங்களின் பரக்கத்துகள் வெளியாகும். டைம் பத்த மாட்டது, அது முடியல, இது முடிஞ்சு சொல்ல மாட்டேன். நீ அவ்வாறு டைம் ஒதுக்கி கொண்டால் உனக்கு அல்லாஹ் தஆலா உன் வக்த பரக்கத் செய்வா. உனக்கு சர்க்கார் சொல்லுவாங்க, நிஜமா சர்க்கார் ஓதும் போது ஓர காலத்திலேயே வந்து தன்னுடைய பெஞ்சுக்கு கீழே வந்து டைம் டேபிள் ஓட்டிருப்பாங்களாம். அதில் கரெக்டாக டைம் இருக்கும். இந்த ரெஸ்ட் 8 to 9 எக்ஸ்ட்ரா. அந்த ரெஸ்ட் டைம்ல என்ன பண்ணணும், 1/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணணும், 1/4 மணி நேரம் உஸ்தாத் சும்மா செய்யணும், இன்னும் 1/4 மணி நேரம் பாடம் சொல்லி தரணும். இவ்வாறாக டைம் டேபிள் வர ஒட்டிச்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய காரணம், அதுவும் ஒரு காரணம் சொல்லி காமிச்சாங்க. அவ்வாறாக நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்தால், நேரத்தை வீணாக்காமல் நாம் சரியாக செயல்பட்டால் நாம் வெற்றி பெற முடியும் சொல்லி காமிச்சாங்க. அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.